இந்த நிகழ்ச்சிக்கு அன்பு கூப்பிட்டாப்புல, அண்ணே நீங்கள் வரணும் அப்படின்னு. நான் ஆடியோ ரிலீஸ்லாம் வர்றதில்லப்பா, ரொம்ப வருஷமாக என்னோடய ஆடியோ ரிலீஸ் தான் வருது, ஒரு 12 வருஷமாச்சு, எதுக்கும் போனதில்லை, ஃபங்க்ஷன் போகிறதில்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வரணுன்னாரு. தம்பி நான் ஊருக்கு போகிறேன், துபாய் போயிடுவோங்கிட்டான்ட்டு துபாய் போகிறேன் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் வச்சிட்டாரு. அவருக்கு தெரியும் எங்கே அடித்தா எங்கே வலிக்குன்னு தெரிஞ்சிருக்கு போக. அடுத்து ஃபோன் தம்பிகிட்ட இருந்து வந்துச்சு. செம்ம அடித்தாப்புல. அடித்தோன்னே, தம்பி சார் வர்றேன், நாளைக்கு தானே சொல்லிட்டாப்புல, நாளைக்கு காலையில் நான் வருவேன். நான் வராமையா, கண்டிப்பாக வந்து உன வார்த்தை வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி தான் வந்திருக்கேன். அவர் ஏன்னா விஜயகாந்த் சார் இருந்தால் உரிமையாக கேட்பார் வாங்கன்னு, அவரை கேட்க விடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதனால தான் அவரை வாங்கன்னு கூட கேட்க விடல அந்த டைம். ஏன்னா அதுதான் நாங்கள் வந்து விஜயகாந்த் சாருக்கு செய்த ஒரு இது. ஏன்னா அவர் எங்கள் மண்ணின் மைந்தர், எல்லாருக்கும் இப்போ மண்ணின் மைந்தர். எங்கள் ஊர் மதுரை, ரைஸ் மில்லு, இதெல்லாம் எனக்கு நினைவுடுது. அவரை வச்சு படம் எடுக்கணும்னா நாங்கள் நினச்சோம், கதையெல்லாம் சொல்ல போனப்போ அப்போ அது நடைபெறலை. ஆனால் அவர் பையனை வச்சு எடுக்கணும்னு எனக்கு ஒன்று வந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.